2025 டியூக் 200 vs MT-15 இந்த ரெண்டு பைக்கில் நீங்கள் எந்த பைக்கை வாங்கலான்றத உங்களுக்கு எது சூட்டபிளான பைக்கை நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம டே டு லைஃபுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அதை வச்சு தான் கம்பேர் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த ரெண்டு வண்டிகளும் இருக்கிற கம்ஃபர்டபுள், நம்ம ஓட்டுறப்ப எப்படி இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக போக முடியுதா, ஒரு சின்ன பம்ப்லையும் அதோடைய அடி நம்ம உடம்புல வருதா அப்படின்றது பார்க்கலாம் தான். நான் இந்த ரெண்டு வண்டியை ஓட்டி ட்ரை பண்ணி பார்க்குறப்போ எனக்கு டியூக்கில் மோர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சின்ன சின்ன பம்பும் அந்த அளவு எனக்கு தெரியல. ஆனால் எம்டியில் ஓட்டுறப்போ டியூக் 200 கம்பேர் பண்ணுறப்போ லைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்குது MT-15. எனக்கு இதில் டியூக் பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுள்னு. அதே மாதிரி மெயினாக பார்க்க வேண்டியது, நீங்கள் டியூக்னா பின்னாடி அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாவது வண்டியில் உட்கார வைக்க முடியும். MT-15 அப்படி பண்ண முடியாது. நீங்கள் இரும்பு சீட்டு வாங்கி அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி தான் உங்களால் பில்லியனை உட்கார வைக்கவே முடியும். நீங்கள் சோலோவாக போகிறீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது, ஓரளவு ஸ்டிஃபாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் எம்டி லவராக இருந்தால். மற்றபடி இந்த ரெண்டு வண்டிக்குமே காமன் ஃபியூச்சர்ஸாக டியூயல் சேனல் ABS, லிக்விட் கூல்டு இன்ஜினு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு எம்டியை காட்டிலும் டியூக் ஸ்லைட்லி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது 2,10,000 வரும், அது கிட்டத்தட்ட 2,40,000 கிட்ட வரும். உங்கள் ஆஃபர் டைமில் மேபி டியூக் 20,000 கிட்ட ஆஃபரே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20,000 to 30,000 கிட்ட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இதுக்கு ஈக்குவலாக வருதுன்னா, உங்களுக்கு இதில் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு BOHC செட்டப்பில் தான் வரும். ஆனால் MT-15 பார்த்தீங்கன்னா SOHC செட்டப் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் 25 PS வரைக்கும் கிடைக்கும். MT-15ல் 18.4 PS வரையும் தான் உங்களுக்கு இந்த 2025 மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எல்லாருமே காத்துன்னு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான், எது ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்றது தான். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MT-15 155cc VVI இருக்கிற ஒரு பைக், ஓகேங்களா. டியூக் 200 ரா பைக்கு, அதோடைய PSO அதிகம். ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஸ் வச்சு எதுதான் நல்லா போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன், இது ஒரு இதுவாகவே போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயும் MT-15 அதிகமாக இருக்குது, 144 145 போகுது அப்படின்னா எஸ் போகுது தான். ஆனால் அது எப்படி போகுதுன்றது இருக்குது இல்லையா. ஸோ லாங் ஸ்விட்ச், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே VVI ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் தான் பூஸ்டப் போகும். பட் டியூக் 200 அப்படி கிடையாது, ரியலாகவே த பீஸ்ட் மிஷின் தான் கம்பேர் பண்ணுறப்போ MTயை. ஏன்னா MT-15 சொல்லிட்டு ரேஸ் த்ராட்டில் பண்ணி கொஞ்சம் நேரம் பொறுத்து VVI ஆக்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் ஆகி போகிறதுக்குள்ள டியூக் 200 போயிடும். ஈஸியாகவே அந்த MT-15 டாமினேட் பண்ணிடும் டியூக் 200. MT-15 கொஞ்சம் லாங் ஸ்விட்ச் அடித்து டியூக் காம்படிட் பண்ணும், சம்டைம் டியூக்கை வின்னும் ஆகும் MT-15. பட் அது எப்படி போகுதுன்றதுல தான் அந்த டிஃப்ரென்ஸே. அடுத்த கம்பேரிசன் முக்கியமான மைலேஜ். ஏன்னா பெட்ரோல் விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எதுதான் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்ணை மூடிட்டு MT-15 தான் வின்னரு. ஏன்னா அதில் உங்களுக்கு 45 மேலே உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும். பட் டியூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 35 உள்ளதான். அதுவும் நீங்கள் ரொம்பலாம் ஓட்டுறீங்கன்னா இன்னும் கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் டியூக்கில். நீங்கள் மைலேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யோசிக்காதீங்க, ஜஸ்ட் டைரெக்டாக போயிட்டு MT-15 சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா கம்பேரிசனும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் எனக்கு மைலேஜ் வேணும், நான் மட்டும்தான் ஓட்ட போகிறேன், வேறு யாரும் ஓட்ட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் MT-15 சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், அதே நேரத்தில் அட்லீஸ்ட் பில்லியன் உக்காந்தாவது கூட வரணும், ஓகேவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டியூக்கை செலக்ட் பண்ணுங்கள். நான் எதெல்லாம் செலக்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக டியூக்கை தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வண்டியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். நம்ம வண்டி வாங்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ என்னோட செலெக்ஷன் டியூக்கு தான். உங்களுக்கு எது சஜஷன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.